எல்லாரையும் கவுத்துட்டாரு எங்க அப்பா. என் தங்கச்சிக்கு அம்மன் அம்சம் இருக்குன்னு அவர் சொன்னது பக்தின்னு நினைச்சேன். அது பக்தி இல்ல, துளசி உங்ககிட்ட இருந்து பிரிக்கணுன்றதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட ஆயுதம். சம்பந்தம், நீ அன்னைக்கு சந்தேகப்பட்ட, அது இன்னைக்கு சரியா போச்சு. 1000 கனவுல சுமந்துட்டு ஓடி வந்த அத்தனையும் நொறுங்கி போச்சு. நிலைமை முத்திர வரைக்கும் நீ எப்படா பாத்துட்டு சும்மா இருந்த? இல்லடா சிவா, எங்க அப்பா உபூதி வச்சிருந்தாரு நினைச்சேன். ஆனா உபூதிக்குள்ள வெடிகுண்டு வச்சிருப்பாரு நான் நினைக்கவே இல்லையே. டேய், அவர் போட்ட வேஷத்தோட விளைவு துளசிக்கே தெரியல. தூரத்துல இருக்கிற உனக்கு எப்படா தெரியும்? இப்ப என்னடா செய்யலாம்? சிவா, பதட்டப்படாதடா. துளசி உனக்கு தானே எங்க அப்பா சபையில சத்தியம் பண்ணி கொடுத்த சத்தியம். அந்த சத்தியத்தை மீற மாட்டார் நம்புறேன். எல்லாரும் போய் கேட்போம். அப்படி அவர் வாக்கு மாறினா என் போக்கு மாறும். வாக்கு கொடுத்தது வாஸ்தவம் தான். என் மகளை காளியப்ப மகனுக்கு கட்டி கொடுக்கறதா தான் சொன்னேன். மூச்சு மாறினாலும் பேச்சு மாற மாட்டேன். ஆனா கோவிலுக்கு வந்து ஜனங்க முன்னாலே வழிமறிச்சு கேட்க வேண்டிய அளவுக்கு அப்படி என்ன அவசரம் வந்துருச்சு? அவசரம் வந்ததுனாலதான் கல்யாணத்தை உடனே நடத்தி வைங்கன்னு கேக்குறோம். பெரியவங்க எல்லாம் கூடி இருக்காங்க. இவங்க முன்னாடி கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் இப்பயே சொல்லிடுங்க. அதுலதான் ஒரு சின்ன சிக்கல். சிக்கலா? என்ன சிக்கல்? அன்னைக்கு அவ கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்ச போது அவ என் மகளா மட்டும் இருந்தா. ஆனா இப்போ திருநாவுக்கரசோட மக திருஞான சம்பந்தரோட மகளாயிட்டாளா? இல்ல, தெய்வ மகளாயிட்டா. ஊருக்கே அவ சொந்தமாயிட்டா. அன்னைக்கு அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்ச போது அவ அப்ப நாமத்திர சம்மதம் கொடுத்தா போதும். ஆனா இன்னைக்கு ஊரே சம்மதம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஜனங்களுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான். நினைச்சேன். என் தங்கச்சி கையால விபூதி கொடுக்க சொன்னீங்களே, அது விபூதி இல்ல, அவளோட காதல சுட்டு பொசுக்குன சாம்பல். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஓ விருப்பம் தாப்பா என் விருப்பமோ. ஆனா இன்னைக்கு அவ கல்யாணத்தை பத்தி ஜனங்க கிட்ட நாம கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டோம். நீ கேக்குறியா இல்ல நான் கேட்கட்டுமா? ஆட்ட நீங்க வெட்டுறீங்களா இல்ல நான் வெட்டட்டுமான்னு நயமா கேக்குறீங்க. பரவாயில்ல, நீங்களே வெட்டுங்க. அடியார்களே, பக்த கோடிகளே, நாம எல்லாரும் அம்மனா நினைச்சு வணங்கி வழிபடுற துளசிய நம்ம சிவலிங்கத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது சிலருடைய ஆசை. என்னுடைய விருப்பம் அதுதான். இந்த கல்யாணத்துல உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? துளசியம்மன் கல்யாணமா? இது என்ன சாமி அக்கிரமம்? தெய்வத்தை போய் சீட்டுப்படுத்துறீங்களே, இது அடுக்குமா? தெய்வத்துக்கு போட்ட மாலையை கூட தீண்டக்கூடாதுங்கிறது நம்ம ஜாதி. இவன் தெய்வத்துக்கே தாலி கட்ட போறானா? முகத்துல எரியுதான் தீ, மோந்து பார்க்க நினைக்குதான் நாயி. ஆத்தா, கோபத்துக்கு ஆளாகாதீங்க, மரியாதையா வெளியே போயிடுங்க. நீங்க போகல, உங்க கொழுப்பை இறக்கி நெய்யா உருக்கி நரம்பு அறுத்து திரியா திரிச்சு தீவை ஏற்றி திருவிழா கொண்டாடிடும். பொத்திக்கிட்டு இருக்கிற புண்ணாக்கு பசங்களா? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு உங்க சம்மதம் இருக்கிறா? எங்க அப்பா சம்மதம் வேணா, ஒரு சுப்ப சம்மதம் வேணா. என் தங்கச்சி ஒருத்தி சம்மதம் இருந்தா போதும். அது உனக்கு தங்கச்சிங்கிறது அப்போ, ஊருக்கே அம்மாங்கிறது இப்போ. ஊருக்கே அம்மா நீ சொல்ற, அவ சொன்னாளா? அட என்னங்க நீங்க, நந்தவனத்துக்குள்ள நாய்களை விட்டுக்கிட்டு இந்த பாருங்க, அம்மனை பழிச்சுங்க, அழிஞ்சு போயிடுவீங்க. உங்க அயோக்கியத்தனத்தெல்லாம் மறைக்க அம்மன் தரையை போட்டு மூடி வச்சிருக்கீங்க. முன்னாடி இருந்தவங்க ஒரு கல்ல தெய்வமா மாத்தி வச்சிருந்தாங்க. ஆனா நீங்க ஒரு பொண்ண கல்லா மாத்தி வச்சிருக்கீங்க. என் தங்கச்சிக்கு சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்கல. நாங்க 2 பேரும் உனக்கு பிறந்தவங்க. துளசி எப்படியா காப்பாத்தணும். அவளை பொத்தி இருக்கிற பக்தி போர்வையை கிழிக்கணும். அதுக்கு ஒரே வழி துளசியை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்றதுதான். அது தவிர வேற வழியே இல்லையா? உருக்காம நகை செய்ய முடியாது, அறுக்காம கதவு செய்ய முடியாது, இப்போ கடத்தாம கல்யாணம் செய்ய முடியாது. நீ பேசாம வீட்டுக்கு போ, நான் ஒரு ஏற்பாடோட வர்றேன். துளசி, யாராவது தொட்டிங்க வெட்டி புதைச்சிருவேன். துளசி, அழுகிறதுக்கோ உனக்கு ஆறுதல் சொல்றதுக்கோ இது நேரம் இல்ல. உனக்கு சிவாவுக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இன்னைக்கு ராத்திரி என்ன நேரமானாலும் லைப்ரரிக்கு வந்துரு. அங்க சிவா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். விடிஞ்சா அவங்க 2 பேரும் கல்யாணம். சிவா, துளசிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. கரெக்டா 10 மணிக்கு வருவா. அவளை கூப்பிட்டு உடனடியா புறப்பட்டு ஓரத்துல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீ கவலைப்படாம புறப்படுப்பா. நான் அவங்களை ஜாக்கிரதையா அனுப்பி சீக்கிரம் வந்துரு. அழுது கட்டுறதுக்கு இதுவா நேரம்? சிவா, துளசி அழிச்சிட்டு உடனே புறப்படுப்பா. சீக்கிரம் வாமா, ஜாக்கிரதையா போங்க. சிவா, இந்த ஆபத்தை நான் எதிர்பார்த்துதான். பயப்படாம இரு, வந்துரு. பாதி பயல பெரிய இடத்து விவகாரம் வேணாண்டான்னு தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன்.
பத்தியா உன்னை கலெக்டர் ஆக்கி கண்குளிர பாக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. பாதி பயல முடி இப்படி கட்டோட வந்து கிடக்குறியே. அந்த பெரிய மஞ்ச சத்தியத்தையும் செய்து கொடுத்துட்டு எப்படி ஒரு அநியாயத்தையும் பண்ணி தொலைச்சு விட்டான். இது இந்த ஊர்ல எப்படி பொழைப்ப என்ன செய்வ? ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? நாங்களாம் இல்ல அவரை அடிக்கத்தாங்க முடியும். அடிக்க முடியாது. சிவா அவர் வெட்டி புதைச்சா கூட தோண்டி எடுத்து அவனுக்கு உயிர் கொடுத்து என் தங்கச்சி கட்டி வைப்பேன். வெள்ளம் தலைக்கு மேல போன பிறகு நீச்சல் பழக நினைக்கிறது புத்திசாலித்தனம் இல்லப்பா. இவங்க 2 பேருக்கும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நாம இனிமே யோசிக்கணும். இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? யுத்தத்தை நாம விரும்பல, ஆனா அவர் ஆரம்பிச்சிட்டாரே. இந்த பாருங்க, இந்த போராட்டத்துல 2 உயிரை சேர்த்து வைக்கிறதுக்காக என் ஒரு உயிர் போனாலும் கவலை இல்ல சார். சம்பந்தம் என்ன சிவா? ஒரு முக்கியமான விஷயம். நான் செத்து போயிட்டதா நினைச்சு துளசி ஏதாவது செஞ்சுக்க போறேன். நான் உயிரோட இருக்க விஷயத்த தயவு செஞ்சு அவகிட்ட சொல்லிடு. எதிர்பாராம ஏற்பட்ட அதிர்ச்சியில நினைவு தப்பி இருக்கு. யூ மீன் அம்னீஷியா? எஸ். இந்த வியாதிக்கு தனியா எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. எப்படி நினைவு வரும், ஆனா எப்ப வரும்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு தேவை ஓய்வு தான். மருந்து கொடுத்து இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது. நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். துளசி எங்கடா வந்து? பயப்படாதீங்க, நான் உங்களை கொலை செய்ய வரல. என் தங்கச்சி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆனா எந்த விஷயத்தையும் கேட்கிற மனநிலையில அவ இல்லங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டே ஏன் நிக்கிற? போவலிய போறேன். சிவாவை உங்க ஆட்களை வச்சு அடிச்சு கிணத்துல தூக்கி போட்டதை பார்த்ததுனாலதான் அவளுக்கு நினைவு தப்பி போச்சு. ஒரு விஷயம் தெரியுமா? சிவா இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். அவனுக்கே இவளை கல்யாணம் பண்ணி வச்சு இவ நோயை நான் குணப்படுத்துறேன். இதுக்கு குறுக்க வர்றவன் எவனா இருந்தாலும் அறுத்து அடிச்சு போட்ட பாம்பு காத்த கொண்டே பழச்சுக்குமாமே, அப்படி பழச்சுக்கிட்டாங்க அந்த பய. இவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்காம என்கிட்ட வேகாதுன்னு உங்க மகன் விண்ணுக்கு மண்ணுக்கு மேல குதிக்கிறான். அந்த சிவா நம்ம துளசிக்கு தாலி கட்டதா யாராலும் தடுக்க முடியாதாமே. இனிமே யாருங்க குத்த சொல்ல முடியும்? நெருப்பே அழுக்கான பிறகு அந்த சாக்கடையோட சண்டை போட முடியும்? அப்படி இப்படின்னு கல்யாணம் நடந்துருச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் நீங்க கர்ப்பகிரகத்துக்குள்ள போறது அந்த கடவுளுக்கு அடுக்காது. அந்த துளசி இந்த திருநாவுக்கரசோட மகளா இருக்கிற வரைக்கும் தானே அவனால் அவளை தீண்ட முடியும். எனக்கு என் மக முக்கியம் இல்ல, பரம்பரையா காப்பாத்திட்டு வந்த புனிதம் தான் முக்கியம். நாளைக்கே துளசிய சன்னியாசினி ஆக்கி ஆலயத்துக்கே அர்ப்பணம் பண்ணிடுறேன். வேண்டிய ஏற்பாடுகளை உடனே செய்யுங்க.
இவங்களை நீங்க தீண்டித்தான் ஆகணும்னா என்ன தாண்டித்தான் ஆகணும். இந்த வீச்சர்வை அனுமதிச்சா நீங்க அடுத்த அடி எடுத்து வைக்கலாம். திருஞான சம்பந்தம், இது ஊர் விவகாரம், ஒதுங்கிக்க. தலையிட்ட உன் தலை காணாம போயிடும். எது ஊர் விவகாரம்? என் தங்கச்சி மனசுக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டது ஊர் விவகாரமா? அப்பாவி பண்ண போலி அம்மனாக்கி ஊர் விவகாரம் ஆக்குறதே நீங்க தானே. இவ்வளவு நாள உங்களை விட்டு வச்சதே தப்பு. இனியும் நீங்க திருந்தல, உங்களையும் உங்க கூட்டத்தையும் கருவறுக்காம விட மாட்டேன். டேய், மரியாதையை அவளை என்கிட்ட ஒப்படைக்க போறியா இல்லையா? நீங்க போங்க. போடா. போ. சம்மதம். அவளை தப்ப விட்டு நீ உயிரோட தப்ப மாட்டே.